இப்போ தியேட்டர்ஸ் எப்படி ஸ்பிளிட் பண்ண போறாங்கன்னு தெரியல. ஏன்னா தியேட்டர் ஓனர்ஸ் இந்த படத்தை அப்படியே தள்ளி ஓரமா வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. எல்லாருமே வந்து ட்ரெய்லரை பார்த்த பிறகு ஐயோ இந்த படம் வந்து நம்ம தியேட்டர்ல போட்டா முக்கா நாம அஷ்டம் நம்மளுக்கு போயிடுவாங்க. இதுல வேற இவங்க இந்த தியேட்டர்ஸ் ஓனர் வாங்காததுக்கு காரணம் என்ன தெரியுமா சொல்லிட்டு இருந்தாங்க? திமுக சதி செயல் செய்கிறது, சிவகார்த்திகேயன் சதி செயல் செய்கிறார், பராசக்தி சதி செயல் செய்கிறாரு, அப்படி இப்படின்னு உருட்டின்னு இருந்தானுங்க. ஆனா வந்து திருப்பூர் சுப்பிரமணியன் தெளிவா வந்து சொல்லிட்டு போயிட்டாரு, ஏங்க யாரும் இதுல சதி திட்டம்லாம் செய்யல, இவங்க ப்ராஃபிட் நிறைய கேட்குறாங்க, இவங்க ஷேர் நிறைய கேட்குறாங்க. அப்படி இருக்கும்போது தியேட்டர்காரங்க எப்படி வாங்குவாங்க? அதனால தான் சில தியேட்டர்ஸ் வாங்க மறுக்கிறாங்க. எங்களுக்கு 75% வேணும், எங்களுக்கு 80% ப்ராஃபிட் வேணும் அப்படின்னு கேட்டா மிச்ச 20-25% வச்சுக்கின்னு தியேட்டர்காரன் என்ன பண்ணுவான்? அவன் எப்படி ஓட்டுவான்? 200 ரூபாய் டிக்கெட்ல 20% அவனுக்கு போச்சுன்னா அவனால எப்படி தாக்கு பிடிக்க முடியும்? அதனாலதான் அவங்க வாங்க மறுக்கிறாங்க. அட்லீஸ்ட் 70%க்குன்னு 30% கொடுங்கன்னு கேட்டா கூட விஜய் தரப்பினர், அதாவது படத்தை டிஸ்ட்ரிபியூட் பண்றவங்க ஏத்துக்க மாட்டாங்க.